செயல்வழி ஆய்வு என்பது யாது? அதாவது செயல்வழி ஆய்வு என்பது ஒரு குறிப்பிட்ட பணிகளை ஆற்றுவோர் தம் பணிகளை மேம்படுத்திக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஆய்வாகும். இது தமது நடைமுறைகளில் தாமே தலையீடுகளை செய்து அந்த தலையீடுகளின் மூலம் தாக்கல்களை நுணுக்கமான முறையில் பரிசீலனை செய்வதாகும். இதுதான் செயல்வழி ஆய்வு. ஆசிரியர் வகைப்பாகம் விளக்கப்படுகின்ற மாதிரிகை யாது? ஆசிரியர் வகைப்பாகமானது விளக்கப்படுகின்ற மாதிரிகை யாதுன்னு சொன்னால் 3T மாதிரிகை. அதாவது 3Tங்கக்குள்ள அதில் டிரான்ஸ்மிஷன், டிரான்சாக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி 3 வகைப்படும். டிரான்ஸ்மிஷன் சொன்னால் கடத்தல், டிரான்சாக்ஷன் சொன்னால் கொடுக்கல் வாங்கல், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிலை மாற்று ஆகிய 3 மாதிரிகை தான் ஆசிரியர் வகைப்பாகம் விளக்கப்படுகின்ற மாதிரிகையாகும். கடத்தல், கொடுக்கல் வாங்கல், நிலை மாற்று. தாய்லாந்தில் ஜெர்மனியில் யாவருக்கும் கல்வி மீதான உலக மாநாடு கூட்டப்படுகின்ற வருடம் யாது? 1990ஆம் ஆண்டாகும். தேசிய தொழில்சார் தகைமை என்பது யாது? தேசிய தொழில்சார் தகைமை என்பது குறிப்பிட்ட ஒரு தொழிலுக்குரிய திறன்களை வெளிப்படுத்துதலின் வாயிலாக அத்தொழிலுக்குரிய அறிமுகத்தையும் செயல்முறைகளையும் கொண்ட ஒரு தராதரமாகும். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் பிரகாரம் 6 தொடக்கம் 9 வரையான தரங்கள் எந்த நோக்கங்களை நிறைவு செய்கின்றன? அதாவது 6 தொடக்கம் 9 வரையான தரங்கள் எந்த நோக்கங்களை நிறைவு செய்கின்றன? வாழ்க்கைக்கான அடித்தளத்தினை நிறைவு செய்கின்றது. இலங்கையில் செயற்படுத்தப்படுகின்ற மாகாண கல்வி திணைக்களங்கள் எத்தனை? இலங்கையில் 9 மாகாண கல்வி திணைக்களங்கள் காணப்படுகின்றது. பாடசாலை மட்ட கணிப்பீடு என்பது யாது? பாடசாலை மட்ட கணிப்பீடுன்னு சொன்னால் அதாவது ஒரு வகுப்பறையில் செயற்பாட்டின் போது மாணவர்களோடு இணைந்து அவர்களோட கற்றல் செயற்பாடுகளை கற்றல் இயலுமைகள், இயலாமைகள் மற்றும் இனங்கண்டு தேர்ச்சி மட்டங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து செல்வதோடு சமநிலையான ஆளுமைகளையும் விருத்தி செய்கின்ற நிகழ்ச்சி திட்டமாகும். பிள்ளை மைய கல்வியின் அமுலாக்கல்களில் காணப்படக்கூடிய வடிவம் யாது? பிள்ளை முன்வைப்பு பயிற்சியாகும். பிள்ளை முன்வைப்பு பயிற்சி சைல்ட் டிரெக்ட் டெவலப்மெண்ட்லி அப்ரோப்ரியேட் பிராக்டிஸ் DAP மாடல் ஆகும். தேசிய தொழில் தகைமையை குறிப்பிடுகின்ற தகைமை மட்டங்களில் மேற்பார்வையாளர்கள் மட்டத்தினுள் உள்ளடங்குவர். 5ஆம் மட்டத்தினுள் உள்ளடங்குவர். 1948ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மனித உரிமை மீதான சர்வதேச பிரகடனத்தின் எத்தனையாம் உறுப்புரிமை அனைவருக்கும் கல்வி உரிமையினை வெளிப்படுத்துகின்றது? 26ஆம் உறுப்புரிமை. காண்டின் வரைவு என்பது யாது? காண்டின் வரைவு என்பது குறிப்பிட்ட கால எல்லைக்குள் பூரணப்படுத்த வேண்டிய பல்வேறு செயற்பாடுகளை கொண்ட அட்டவணை. குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ள பூரணப்படுத்த வேண்டிய பல்வேறு செயற்பாடுகளையும் கொண்ட அட்டவணை அல்லது வரைவாகும். பாடசாலைகளில் உள்ள இடைநிலை முகாமையாளருள் ஒரு தரப்பினரை குறிப்பிடுக. பாடசாலையில் உள்ள இடைநிலை முகாமையாளருள் ஒரு தரப்பினரை குறிப்பிடுக. அதாவது பிரதி அதிபர், உதவி அதிபர், பகுதி தலைவர், பாட இணைப்பாளர், தர இணைப்பாளர் ஆகும். தர கணிப்பீடு என்பது யாது? ஆசிரியர் தர கணிப்பீடு என்பது பாடசாலை ஆசிரியர்களினால் அமைக்கப்பட்ட பரந்த நோக்கங்களுடன் தனியால் மற்றும் குழு ஆற்றுகைகளை இணைப்பதன் ஊடாக நிறுவனத்தின் ஆற்றுகையினை உச்ச அளவு அடையத்தக்கதான வடிவமைக்கப்பட்ட ஒரு செயல்முறையாகும். அதாவது பாடசாலை ஆசிரியர்களினால் அமைக்கப்பட்ட ஒரு பரந்த நோக்கங்களுடன் தனியால் அல்லது குழு ஆற்றுகைகளை இணைப்பதன் ஊடாக அவர்களது செயற்பாடுகளினை இணைப்பதன் ஊடாக நிறுவனத்தினது செயற்பாட்டினை உச்ச அளவு அடையத்தக்கதான ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு செயல்முறைதான் ஆசிரியர் தர கணிப்பீடாகும். வசதிகள் மற்றும் சேவைகள் கட்டணம் தொடர்பில் அறவிடப்படுகின்ற பணத்திற்கு எப்படிவத்தில் பற்றுச்சீட்டு வழங்கப்பட வேண்டும்?
C100 படிவமாகும். கல்வி தொடர்பான C100 படிவமாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், பாடசாலைகளில் அரை நாள் லீவு எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும்? அரை நாள் லீவானது கடமைக்கு சமூகம் அளித்த பின்னர் தினசரி சேவை மணித்தியாலயங்களில் அரை பகுதி பணியாற்றிய பின்னராகும். பதில் கால அட்டவணை என்பது யாது? பதில் கால அட்டவணைன்னு சொன்னால் டெம்பரரியாக போகிற டைம் டேபிள். ஆசிரியர்களின் வருகை சில நேரங்களில் இல்லாத போது அந்த ஆசிரியருக்குரிய கற்பித்தல் செயற்பாடு காலத்தில் அந்த பாடங்களை இழப்பீடு செய்வதற்காக வேறொரு டீச்சர் ஆசிரியரை நியமித்து தயாரிக்கப்படுகின்ற ஒரு கால அட்டவணை ஆகும். டெம்பரரியான கால அட்டவணை. இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினுள் குறும் தொலைபேசி இலக்கம் யாது? 1911 1911 1911 இலங்கை. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், தேசிய கல்வி நிறுவக இணைய விலாசம் யாது? நிறுவக இணைய விலாசம் www.nie.lk. 2003 நடைமுறைப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களுக்கு அமைவாக எவ்வகையான கற்பித்தலானது அறிமுகப்படுத்தப்பட்டது? அதாவது 2003 நடைமுறைப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களுக்கு அமைவாக எவ்வகையான கற்பித்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது? தேர்ச்சி மைய கல்வியாகும். புராதன தேசிய கல்வியின் 3 நிறுவனங்களுள் ஒன்றை குறிப்பிடுக. ஒன்று பார்த்திங்கன்னா கிராம பாடசாலை ஆரம்ப அடிப்படை கல்வி தொடர்பானது. அடுத்தது குருகுல பாடசாலை இடைநிலை கல்விகள் தொடர்பானது. அடுத்தது பிரிவினா உயர் கல்விகள் தொடர்பானவை.